மணப்பாட் பீச்சோட இந்த பகுதி வந்து ரொம்ப அமைதியாக காமிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இங்கே அந்த அலையோட ஓசையை வந்து அவ்வளோ ரசிக்கலாம். இங்கே இருந்தால் இவ்வளோ காமாக இருக்க அலை கொஞ்ச நேரத்தில் எங்களை பாடாப்படுத்திடுச்சு. அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் G2B. இந்த பார்த்தீங்களா, இந்த பீச்சில் யாருமே இல்லை. இந்த சைடில் வந்து மோஸ்ட்லி அவ்வளோ ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல. பீச்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? நாங்கள் வந்து குளிக்கலான்னு தான் நினச்சோம். பட் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம் நாங்கள். அதனால் குளிக்கலை நாங்கள் இந்த வாட்டி. வெறும் கால் மட்டும்தான் நினச்சிட்டு போனோம். நாங்கள் குளிக்கலைனாலும் இங்கே தண்ணி மேலே வாரி அடித்து நாங்கள் மொத்தமாக மோஸ்ட்லி ஈரமாயிட்டோம். ஸோ பீச்சுக்கு போயிட்டு குளிக்கலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் பாருங்க. எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். அவரை விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் தனியாக. நீ கொஞ்ச நேரம் நில்ல, அப்புறமா வரேன். உங்களுக்கு இதில் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ காமிங்காக இருக்குது அந்த இடம் அப்படின்னு. இப்போ நம்ம இருந்த இடத்துல வந்து ஆளுங்களே இல்லை. இப்போ நம்ம அங்கே பக்கத்தில் போக போக வந்து நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. இந்த இடம் நம்ம மண்ணை அரிச்சு இவ்வளோ பள்ளமாகி போய் கிடக்குது. நாங்கள் வேறு பேசிக்கிட்டு கவனிக்காமல் இதுக்குள்ளே வேறு வந்துட்டோம். அங்கே போய் எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. அங்கே வேறு ஃபுல்லாக பாறையாக வேறு இருக்குது. இந்த தண்ணியை பாருங்களா, அப்படியே அந்த சோப்போட நொரை, அதான் அந்த ஃபோம் மாதிரியே இருக்குதுங்க அப்படியே பார்க்கறதுக்கு. அங்கே தூரத்தில் தெரியுதா அந்த கல்லில் தண்ணி எப்படி அடிக்குதுன்னு? கடல் அலை வந்து செம்ம ஃபோர்ஸாக அடிக்குதுங்க. நம்ம இப்போ அந்த சைடு தான் போக போகிறோம். அந்த கல் மேலே ஏறி அந்த எண்டு வரைக்கும் போக போகிறோம் நம்ம. ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கல் தான் கொட்டி வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ இவங்க ஏறுவாங்க. இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி நம்ம ஏற போகிறோம். எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. நம்ம மைண்ட் வேறு நார்மலாக இல்லாமல் இப்படி விழுந்தா என்ன ஆகும், அப்படி கால் வச்சா என்ன ஆகும் அப்படின்னு தான் யோசிக்கும். எப்படி ஏற போகிறேனோ. ஃபஸ்ட்டு நான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் பத்திரமா பார்த்து ஏறணும். அப்பா பாரெல்லாம் வேற ஷார்ப்பாக இருக்குதே. ஐயோ, ஜஸ்ட்டு கீழே விழுந்திருப்பேன். மண்ணு பார்த்தீங்களே எப்படி செறிஞ்சுதுன்னு. எப்பா ஆனால் செம்ம ரிஸ்க்குங்க. யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாம் லெவலான கிரவுண்ட்லேயே நடந்து வாங்க. இந்த மண்ணெல்லாம் நம்பவே முடியாது எப்போ செரிச்சிடும்னு. நான் சொன்னல அலை பாடாப்படுத்துதுன்னு. இங்கே நடந்து போகிற வரைக்கும் ஃபுல்லாக அப்படி தான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம் எங்கள் மேலே. ஆனால் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் நடந்து போகும்போது. அவர்கிட்ட கேட்டேன் இங்கே மீன்லாம் மாட்டுமா அப்படின்னு. ஏன்னா இப்படி அலை வருது, எனக்கு ஐடியா இல்லை. இவ்வளோ அலை வருது, அங்கே மீன் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் கேட்டோம். அவரும் சொன்னார் மீன்லாம் மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அவர் ஒரு 1-2 மீன் பிடிச்சாரு. அது மட்டும் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம்.
எப்பா தண்ணி எப்படி வருதுல்ல. ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த பாருங்க, இங்கேருந்து அந்த டோட்டல் மணப்பாடோட வியூவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்களை ஃபோட்டோ எடுக்க சொன்னால் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அது ஒன்றும் இல்லைங்க, எண்டு கார்டு போட நான் தான் வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன். அது எத்தனை அட்டெம்ப்ட் போச்சுன்னு எனக்கு தான் தெரியும். இதோ இந்த ஆங்கிளில் பாருங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக நடந்து போகும்போது ஸ்ப்ரே பண்ணிகிட்டே தான் இருக்கும் அந்த தண்ணியை. ஓகே ஃபேம், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.